ஃபெஞ்சல் புயல் தற்போது எங்கே இருக்கிறது, எப்போது கரையை கடக்கும், அது நகரும் வேகம் என்ன, அது நகரும் போது என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நம்மோடு அளிப்பதற்கு வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த சிறப்பு விவாதத்தில் ஃபெஞ்சல் புயலின் போக்கு மற்றும் அதை கணிப்பதில் ஏற்பட்ட தாமதம் ஆகியவை குறித்து செல்வகுமார் அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த ஃபெஞ்சல் புயலானது இப்போதைக்கு எங்கே இருக்கு சார், எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது? இது சென்னைக்கு அருகில் கரையை கடக்குமா அல்லது காரைக்கால் மாமல்லபுரம் இடையே அது புதுவை அருகே கரையை கடக்கும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. துல்லியமாக எங்கே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சார்? கண்டிப்பாக தற்பொழுது இந்த புயலானது காரைக்காலுக்கு நேர் கிழக்கே 270 கிலோமீட்டர் ஆக காரைக்கால் இந்த புயலில் இருந்து தப்பி விட்டது எனலாம். புரியுதுங்களா? 270 கிலோமீட்டர் கிழக்கே இருக்கிறது. அது கிழக்கு, அது மேற்கு நோக்கி வந்தாதான் காரைக்காலுக்கு வரும். ஆகவே அது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதைக்கு. பிறகு மேற்கு வடமேற்கு திசை நோக்கி அப்புறம் திரும்ப தொடங்கும். அது புதுச்சேரிக்கு 300 கிலோமீட்டர் தொலைவிலையும், அதாவது கரை கடக்கக்கூடிய அந்த மரக்காணம் மாமல்லபுரம்னு நான் எதிர்பார்த்திருக்கிறேன். மாமல்லபுரம், கூவத்தூர் மற்றும் அந்த சதுரங்கப்பட்டினம் அந்த இடத்துல கரை கடக்கலாம். கல்பாக்கத்திட்ட ஆமா, அதுக்கு 310 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சரி, சென்னைக்குன்னா 330 கிலோமீட்டர். இன்றைக்கு காலையில இருந்து சுமார், அதாவது இப்ப மதியம்லாம் 5.5 கிலோமீட்டர், மணிக்கு 5.5 கிலோமீட்டர் தான் நகருது. ரொம்ப ஸ்லோ. அதனால ஆகவே இது கரை கடப்பதற்கு நாளை என்றாலும் நாளை இரவு தான் கரை கடக்கும் போல் தெரிகிறது. நாளை மறுநாள் 1ஆம் தேதி அதிகாலை கூட ஆகலாம். 1ஆம் தேதி அதிகாலை தான் கரை கடக்கும். டிசம்பர் 1ஆம் தேதி அதிகாலை அல்லது 30ஆம் தேதி நள்ளிரவு கரை கடக்க வாய்ப்பு இருக்கு. நாளை மறுநாள் இது ஆமா, இது என்ன ஆகும்னா நாளை காலையில புதுச்சேரிக்கு கிழக்கே 175 கிலோமீட்டர் தொலைவில் வரும். புதுச்சேரிக்கு கிழக்கே, ஆகவே புதுச்சேரிக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்ன பொறுத்த வரைக்கும் கிடைப்பது. ஏன்னா புதுச்சேரி கரை கடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா வடக்கு வடமேற்கு திசை, வடக்கு வடமேற்கு அப்படின்னா வடக்கு திசை பெரும்பாலும் வடக்கு வடமேற்கு திசையில, வடக்கு மேற்கு இல்லாமல் வடக்கு வடக்கு வடமேற்கு திசையில இடைப்பட்ட திசையில் நகரும். சரி, ஆக புதுச்சேரிக்கு 175 கிலோமீட்டர் தொலைவில் போகும். சரி, அப்படியே நீங்க சொல்றது இப்போ புதுச்சேரி 175 கிலோமீட்டர், காரைக்கால் 270. ஆனா சென்னை 300 கிலோமீட்டர் தாண்டி தானே சார் இருக்கு. ஆனா சென்னை தான் கரையை கடை, சென்னையை தான் கரை ஒட்டி தான் கரையை கடக்குன்னு சொல்றீங்க. இந்த சதுரங்கப்பட்டினம், கூவத்தூர், கல்பாக்கம் அருகேன்னு சொல்றீங்க. அப்படி இல்ல. இப்ப என்ன அதான் சொல்லிட்டு இருக்கேன். 175 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு வெப்ப நீரோட்டம், வலுவான வெப்ப நீரோட்டம், கடலுக்குள் செல்லக்கூடிய வெப்பத்தை கடத்தக்கூடிய பெரிய ஆறு எனலாம். புரியுதுன்னா அடியில போறது. இது ஒரு விருத்து பாத்தீங்கன்னா அதுவே 300 கிலோமீட்டர் அதோட அகலம். கரையிலிருந்து அதோட அகலம் 300 கிலோமீட்டர். பசிபிக் பெருங்கடல இருக்கக்கூடிய நீரோட்டம் இப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி, இலங்கை கரையை ஒட்டி இருக்கு. இதுதான் அழைச்சிட்டு வருது புயல் கண். அந்த நீரோட்டம் 300 கிலோமீட்டர். அந்த நீரோட்டத்துல மத்தியில வரும்னு எதிர்பார்த்தோம், இந்த ஓரத்துல வரும்னு எதிர்பார்த்தோம். அது கிழக்கு கோட வந்துட்டு இருக்கு. அந்த நீரோட்டத்துல கிழக்கு கோடியில, சரி கிழக்கு கோடியில 175வது கிலோமீட்டர்ல புதுச்சேரி கிழக்கே இருக்கும் பொழுது காற்று தொடங்கும். சென்னையிலையும் புதுச்சேரியிலையும் அது காலையில இருந்தா உங்களுக்கு காற்று வீச தொடங்கும். மழையும் காலையில இருந்தா தீவிரமடையும். சென்னைக்கு அதிகாலை தொடங்கும். சென்னைக்கு மழையே நாளை அதிகாலையில தான் தொடங்கும். காற்றும் கொஞ்சம் நாளை அதிகாலையில தான் வீச தொடங்கும். புதுச்சேரியில இப்ப ஒன்றும் மழை காற்று இல்லைங்கிறாங்க சார். புதுச்சேரியில இப்ப மழை காற்று எதுவும் இல்லைங்கிறாங்க. அதாவது இப்ப காற்று காரைக்காலுக்கே 175 கிலோமீட்டர்ல இருக்கு. சரி, 270 கிலோமீட்டர்ல இருக்கு. இன்னும் நெருங்கி வரணும். அதாவது சென்னைக்கு 330 கிலோமீட்டர், புதுச்சேரிக்கு 300 கிலோமீட்டர் இருக்கு. இன்னொரு 150 கிலோமீட்டர் நெருங்கி வந்தாதான் காற்று. ஆக நாளை புதுச்சேரிக்கு 175 கிலோமீட்டர்ல வரும். அப்ப கூட காற்று இருக்காது அவ்வளவா. ஒரு காலைக்கு பிறகுதான் காற்று வலுவாகும். ஒரு 6-7 மணிக்கு பிறகுதான் கொஞ்சமா வலுவாகும் காற்று. இது என்ன நடக்குன்னா பாத்தீங்கன்னா அந்த நீரோட்டத்தை பிடித்துக் கொண்டே சென்னை கிட்ட வந்துடும். அது முதல்ல புரிஞ்சுங்க. கரை கடப்பது மாமல்லபுரமாக இருக்கும். சரி, சென்னை கிட்ட அந்த நீரோட்டம் வருகிறது. அந்த நீரோட்டம் சென்னை வந்தோடனே சென்னைக்கு வடக்கே இருப்பது குளிர் நீரோட்டமாக இருக்கிறது. சென்னைக்கு வடக்கே இருப்பது குளிர் நீரோட்டம். ஆக சென்னைக்கு 50-75 கிலோமீட்டர் வரைக்கும் சென்னை நெருக்கமா. சென்னைக்கு நெருக்கமாக 75 கிலோமீட்டர் வந்து பிறகு என்ன செய்யும்னா அந்த நீரோட்டம் எண்ட் ஆயிடுது இல்ல, அதுக்கு மேல போகாது. திரும்ப அந்த
கரையை நோக்கி திரும்புற இடத்துல பாத்தீங்கன்னா எங்க அதிகமான வெப்பம் இருக்குன்னா மாமல்லபுரம், கல்பாக்கம், கூவத்தூர், சதங்கப்பட்டினம், மரக்காணம், இந்த ஏரியாவில் தான் கரை கடக்க போகிறது. மரக்காணத்திற்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே அந்த பாலாறு கரையை கடக்கக்கூடிய இடமாகிய சதுரங்கப்பட்டினம் அல்லது கூவத்தூர், கல்பாக்கம், இதுதான் நம்ம மையமா தெரியுது. சரி சரி. இது வந்து நாளைக்கு சென்னைக்கு 75 கிலோமீட்டர் நெருக்கமா வரும்பொழுது காற்று சற்று வலுவாக இருக்கும். சென்னைக்கு நல்ல வலுவா இருக்கும். சென்னைக்கு கரை கடந்துருமோ அப்படின்னு ஒரு அச்சத்தை, ஒரு பீதியை ஏற்படுத்தும் அந்த நேரத்துல. ஆனா கறக்காது சென்னையில. ஏன்னா அதோட என்ன ஆயிடுது அந்த நீரோட்டம். 50 கிலோமீட்டருக்கு 75 கிலோமீட்டர் நீரோட்ட வெப்பம் இல்ல. ஓஹோ சரி. அதோட நின்றுடும். நின்று திரும்பி தென் மேற்காக திரும்பி அது மாமல்லபுரத்திற்கும் மரக்காணத்திற்கும் இடையே, கூவத்தூர், சதுரங்கப்பட்டினம், கல்பாக்கம் இடையே கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சென்னை கிட்ட வர்ற நேரம் நாளை மதியம், நாளை மாலை, மன்னிக்கும், நாளை மாலை தான் அந்த 75வது கிலோமீட்டர் சென்னைக்கு நேரம் வரும். அதாவது சென்னைக்கு தென்கிழக்கே, கிட்டன்னு ரொம்ப கிட்டல, நேர் கிழக்கே இல்ல, சென்னைக்கு தென்கிழக்கே, சரியா சொல்ல போனா கேளம்பாக்கத்துக்கு நேர் கிழக்கே வரும். கேளம்பாக்கத்துக்கு நேர் கிழக்கே ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் வரும். 50-75 கிலோமீட்டர் வரும். அவ்வளவு தூரத்துக்கு வந்துடும். சார் நீங்க அது ஓகே. அது நீங்க மாமல்லபுரம், மரக்காணம் இடையே அந்த சதுரங்கப்பட்டினம் மற்றும் இந்த கூவத்தூர் இடையே அது வந்து, ஆனா அங்க கரையை கடக்காதுன்னு சொல்றீங்க, அது வர நெருங்கி வரும்னு சொல்றீங்க என்ன சார்? அது கரை அந்த இடத்துல கிடக்காது. பிறகு அதே வேகத்திலேயே தான் இருக்கும். புயல் செயலெடுக்காது. புயல் செயலெடுக்காமல் சுமார் 100 கிலோமீட்டர், 110 கூட போகலாம். இப்பவே 90 இருக்கு. இப்பவே அது 90 கிலோமீட்டர் வேகத்துல இருக்கு. சரி. விட்டு விட்டு வீசும் காற்று 90 இருக்கு. 95, 100 வரைக்கும் எட்டிட்டு நாளை 110 கூட எட்டலாம் கண்டிப்பாக. தொடர்ந்து உற்றுநோக்க திரும்பிரும் சொல்றீங்களா? ஆமா ஆமா. அதாவது சென்னையை நோக்கி வந்து, சரி, அதாவது வடமேற்காக வந்து பிறகு தென்மேற்காக திரும்பிடும். ஒரு வீ ஷேப்ல, சரி, ஒரு வீட்டன் மாதிரி அப்படியே திரும்பிடும். ஒரு வீட்டன் திரும்பி வீட்டன் சென்னை கிட்ட வந்து வீட்டன். அதுதான் சென்னைக்கு காத்தும் அதிக மழையும் கொடுக்க போகுது. அதுதான் பிரச்சனை. அப்படியா? நெருங்கி வந்து, ஆமா, அதுதான் அது அந்த 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 வீட்டன் அடிக்கக்கூடிய டைம் எப்ப தரது? பிற்பகலா இல்ல நைட்டா? அதாவது கனமழை பொழிவு வந்து காலையில இருந்தே மழை ஆரம்பிச்சிடும். அந்த மிக கனமழை பொழிவு வந்து சென்னைக்கு 100 கிலோமீட்டர் வரும்போது மிக கனமழை பொழிவு ஆரம்பிச்சிடும். அந்த டேர்ன் பண்ற நேரம் மாலை. அது மாலை ஒரு 6-7 மணி அளவில் டேர்ன் பண்ணும், ஒரு முன்னிரவு முன்னாடி. சரி. டேர்ன் பண்ணி நள்ளிரவுல தான் அது போய் கூவத்திட்ட கரை கிடக்கும். நள்ளிரவு அது 50 கிலோமீட்டர். அந்த அதாவது சென்னையை நெருங்க ஒரு 6 மணி நேரம், சென்னையை விட்டு விலக ஒரு 6 மணி நேரம், ஒரு 12 மணி நேரம் நிறைய மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. அதான் இந்த 12 மணி நேரம் அந்த சென்னையை நெருங்குறதுனாலதான் அந்த மழைப்பொழிவு அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. அதிகமாகிறது. அந்த இடத்துல எப்பொழுதுமே காற்றோட அதோட திசை மாறும் பொழுது, ஒரு சிஸ்டத்தோட திசை மாறும் பொழுது மெல்ல திரும்பும். சரி சரி. அதோட நின்று நிதானமாக திரும்பும், டக்குன்னு திரும்பிடாது. ஆகவே அந்த இடத்துல திரும்பும் பொழுது மதியம், அதாவது உங்களுக்கு கனமழை பொழிவு என்பது மதியமே ஆரம்பிச்சிடும். உச்சபட்ச அந்த பீக் நேரம், கரை கடக்கக்கூடிய நேரம் என்பது நள்ளிரவு 1 மணி, அடுத்த நாள் 2 மணி 3 மணி கூட ஆகலாம், விடிஞ்சிடும். 1ஆம் தேதி, டிசம்பர் 1ஆம் தேதி விடிந்து விடும். ஆக நாளை மதியத்தில் இருந்து அடுத்த நாள் இரவு 2 மணி வரைக்கும் சென்னையில மிக கனமழை பொழிவு, அதி கனமழை பொழிவு. நாளை மதியத்துல இருந்து மறுநாள் 2 மணி வரை, அதாவது டிசம்பர் 1 2 மணி வரை மழை பொழிவு கண்டிப்பா இருக்குன்னு சொல்றீங்க. இது இந்த நீர் புயல்னு நீங்க சொல்றதுக்கு என்ன சார் காரணம்? இந்த பெஞ்சல் புயல நீர் புயல்னு ஏன் சொல்றீங்க? அதை கண்டிப்பாக இது பாருங்க, ஏற்கனவே சென்னைக்கு இது வரைக்கும் குளிர் கொடுத்து கொண்டிருந்துச்சு. சில நாட்களாக, பல நாட்களாகவே கடும் குளிர், தாக்கு பிடிக்க முடியாது. ஹைதராபாத் 12 டிகிரி சொன்னேன். ஆமா, 3 நாள் பனி குளிர் ஓவரா தான் இருந்தது. 3 நாளாவே இந்த பனி, குளிர், மழை 3மே அதிகமா தான் இருந்தது இந்த 3 நாளாவே. ஆமா, அந்த குளிரை கொண்டு வந்தது, இந்த நிகழ்வு உருவாவதற்கு முன்பு குளிரை கொண்டு வந்தது வந்து அந்த நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருந்த ஒரு வலுவான புயல். எம்ஜிஓ எனப்படக்கூடியது இங்க வராது, கோட்டோட நின்னுடும், நிலநடுக்கோட்டோட நின்னுடும், தெற்கு நோக்கி திரும்ப மடகாஸ்கர் போகும், மொரீஷியஸ் போகக்கூடிய நிகழ்வு அது. அந்த நிகழ்வு நேற்று செயலிழந்து விட்டது.
ஓஹோ. ஆக இது வந்து வட இந்திய குளிரலையை தமிழ்நாடு ஊடாக இலங்கை ஊடாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நோக்கி ஈர்த்த நிகழ்வு செயலிழந்து விட்ட காரணத்தினால் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய காற்று நம் புயலுக்கு வர இருக்கிறது. நம் புயலுக்கு அப்ப நம் புயலுக்கு வரும்பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே சூரியன் குத்துக்கதிர் இருக்கிறது. அந்த சூரியன் குத்துக்கதிர் காரணமாக இருக்கக்கூடிய அதிகபட்ச நீராவியை வெப்பமடைந்த நீராவியை நிலநடுக்கோட்டுக்கு தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று ஆஸ்திரேலியா இருந்து வரும், மொரீஷியஸ்ல இருந்து வரும். அதே போல நம்ம இந்தோனேஷியாவோட தெற்கு பகுதி ஆஸ்திரேலியாவுக்கு இந்தோனேஷியா இடைப்பட்ட பகுதியிலிருந்து வரும் காற்று, அது நீராவி மிகுந்த காற்று. மடகாஸ்கர்ல இருந்து வரும் நீராவி மிகுந்த காற்றை இந்த நம்ம பகுதிக்கு கொண்டு வரும் பொழுது வெப்ப நீராவி அதிகமாக இருக்கும். அதாவது எப்படி குக்கர்ல இருக்கும் நீராவி அதே போல வெப்ப நீராவி அதிகமாக வரும். இது நீரை சுமந்து வரும் அந்த காற்று. நீரை சுமந்து வருவதால் நீர் புயல்னு சொல்றீங்க. நீரை சுமந்து வரும் காற்று அதிகமா நீர் இருக்கு. வெறும் நீர் காற்று மட்டும் இருந்தா மழையே பெய்யாது. சில புயல்கள் வந்து வரும் ஜல் பல புயல்கள்லாம் அப்படியே மழையே கொடுக்காம குளிரை கொடுத்துட்டு போயிருக்கு. இது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான நீராவியை கொண்டு வர போகிற காரணத்தினாலே, ஏன்னா அந்த புயல் செயலிழந்துட்டு அங்க இருந்தது, அதனால அந்த காத்து இங்க வரப்போகிற காரணத்தினாலே இந்த புயலுக்கு கிடைக்க பெற்று விட்டது. கடல்ல மழை பொழிவு தொடங்கி விட்டது. நாளை கரையை தொடர்ந்தும் குளிர்விக்கும் காற்று தரையில கிடைக்கும். நம்ம இடத்துல குளிரா இருக்கு, சென்னையில குளிர் காற்று இருக்கு. இன்னும் குளிர் அதிகரிக்குமா சார்? குளிர் அதிகரிக்காது. குளிர் அதிகரித்தால்தான் இந்த ரேஷியோ சமமாக இருந்தால்தான் நமக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். மழைப்பொழிவு இருக்கு சார். நேற்று இன்னைக்குமே மழைப்பொழிவு வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாத்துலயும் மழைப்பொழிவு இருக்குதா சார்? இருக்குதான் இருக்குது. கடுமையான பனிப்பொழிவு இருக்குது, கடுமையான மழையும் இருக்குங்க. இருக்குது. காரணம் என்னன்னா தென்சீன கடற்பகுதியிலிருந்து காற்றை இங்க கொண்டு வருது வெப்ப நீராவி. அது தரையேறுகிறது வந்து தென்சீன கடற்பகுதினா மலேசியா, சிங்கப்பூர் பகுதியிலிருந்து அந்தமான் வந்து வரக்கூடிய காற்று ஏறுது. சரி, அந்த காற்றில் ரொம்ப நீராவி இருக்காது, அது குளிர் பகுதியிலிருந்து வருது. அதாவது சீன பகுதியிலிருந்து, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று கொஞ்சம் குளிர் இருக்கும். அது அந்தமான் பகுதிக்கு வரும்போது கடல்ல இருக்கக்கூடிய வெப்பநிலையால் குளிர் குறைந்து வெப்பமடைந்து வரும். அந்த வெப்பமடைந்ததுல அவ்வளவு நீராவி இருக்காது. அது இங்க வந்து குளிர்விக்கப்பட்டு குறைவான மழை பொழிவை கொடுக்கிறது.